பாடல் வர்த்தக இடைவேளையில் அவற்றையும் தொடர்ந்து மீண்டும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடலினூடாக நாங்கள் இணைத்திருக்கின்றோம். இந்த பகுதியினூடாக ஒரு பெண் ஆளுமை ஒருவரைத்தான் நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். பெண்களுக்கு பல பெண்கள் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்துத்தான் நாங்களும் இவர்களைப் போலாக வேண்டும். எங்களிடம் பணம் இல்லையே, வசதிகள் இல்லையே என்கின்ற விடயங்களை தாண்டி எங்களிடம் தனித்திறமை இருக்கிறது. இந்த திறமையினூடாக நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் என்கின்ற அந்த விடயத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் எங்களுடைய முன்னுதாரணமாக இருக்கின்ற பெண்கள், ஆளுமை மிகுந்த பெண்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவரை பற்றி சொல்வதாக இருந்தால், ஒரு ஆங்கில ஆசிரியை, ஸ்ரீலங்கா பெண் கிளப்பினுடைய செயலாளர், துளிநெழு சஞ்சிகையினுடைய ஆசிரியர் குழு உறுப்பினர், பொன் சமூக சேவை அமைப்பினுடைய உப தலைவர் திருமதி ஷாமீன் நிசாம்தீன் அவர்கள் இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது, பெருமையாகவும் இருக்கின்றது. பல பெண்களுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். பல சமூக சேவைகளை செய்கின்றீர்கள். முடியாது என்கின்ற பெண்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதில் மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கின்றது. ஆரம்பத்திலே உங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், பலரும் அறிந்திருப்பார்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் உங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருப்பார்கள். உங்களை பற்றியதான சிறு அறிமுகத்தை உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் கட்டுகஸ்தோட்டையைச் சேர்ந்த ஷாமின் நிசாம்தீன். என்னுடைய பிறந்து வளர்ந்த இடம் அதுதான். அதே நேரம் நான் பாடசாலை காலத்தில் இருந்தே எனக்கு எழுதுனா, உண்மையில் நான் ஒரு ஆங்கில ஆசிரியை, தனியார் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். அத்தோடு இலக்கியத்துறையில் எனக்கு ரொம்பவுமே ஆர்வம். அதாவது பாடசாலை காலத்தில் இருந்தே, அந்த நேரத்தில் இருந்தே நாங்கள் பத்திரிகைகள், வானொலிகளுக்கு எழுதி கொண்டே இருந்தோம். அதே நேரம் நான் ஒரு இரண்டு பெரிய குழந்தைகளின் தாயாகவும் இருக்கின்றேன். என்னுடைய முழு நேர, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல், நான் கொஞ்சம் வேலை பழுவாக இருக்கின்றேன். செயலாளராக, ஆசிரியர் குழு உறுப்பினர், சமூக சேவர், அப்படியான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நன்றி. அதே நேரம் அடிக்கடி முன்பெல்லாம் தொடர்ந்து உங்களுடைய வானொலிக்கு, தொலைக்காட்சிக்கு என்னுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பேன். நிச்சயமாக ஒரு அதிதியாக மாத்திரமல்ல, நேத்ரா அலைவரிசையினுடைய அபிமானம் மிக்க ஒரு ரசிகையும் கூட. கட்கஸ்தோட்டை நிசாம்தீன் என்று அவருடைய இடத்தினுடைய பெயரை சொல்லித்தான் உங்களுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சிக்கு அதிகமாக அழைப்பினை ஏற்படுத்தி கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்வார் என்று ஒரு அதிதியாக வருகை தந்திருக்கின்றார். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு சகோதரியாக, ஒரு மகளாக, மனைவியாக, ஒரு தாயாக, அதையும் கடந்து பல பதவிகளை கூட நீங்கள் வகிக்கிறீர்கள். பெண்கள் சொல்கின்ற காரணங்கள், இப்பொழுது எனக்கு நேரம் இல்லை, ஒரு விடயத்தில் மாத்திரம்தான் என்னால் கவனம் செலுத்த முடியும் என்கின்ற பல விடயங்களை சொல்கிறார்கள். உங்களால் எப்படியாக அந்த நேர முகாமைத்துவம் இவற்றையெல்லாம் திட்டமிட்டு எப்படியாக நீங்கள் சரிவர செய்கிறீர்கள் விடயங்களை? உண்மையில் முக்கியமான கேள்வி இது. நிறைய பேர் என்னிடம் கூட கேட்பார்கள். முடியாதது என்று யாருக்குமே சொல்ல முடியாது. என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் அதைத்தான் சொல்வேன், என்னுடைய மாணவிகளுக்கும் ஏனையோர்களுக்கும் தான். நாங்கள் அதாவது நீங்கள் கூறியது போல் திட்டமிட்டு கொண்டால் எதையும் நாங்கள் செய்து கொள்ளலாம் என்று தான் நினைக்கிறேன். ஓகே, நான் பொதுவாகவே ஒரு வாரத்திற்குரிய என்னுடைய சமையலாகட்டும், என்னுடைய செயற்பாடுகளாகட்டும், எதையும் திட்டமிட்டு கொள்ளுவேன். ஓகே, நாங்கள் காலையில் எழும்பினோன்னு முதல் நாள் இரவே நாளைக்கு காலையில் இந்த வேலைகள் முடிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட நேர அளவு நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் நாங்கள் எப்போவுமே எங்களுடைய வேலைப்பளுக்களை குறைத்து அதனை விட இன்னும் கூட, அதாவது நான் செய்வதை விட இன்னும் நிறைய இயங்க முடியும் நாங்கள் நேர முகாமைத்தோடு அதோடு திட்டமிட்டு செய்து கொண்டார். அதே நேரம் சில பெண்கள் இருக்கிறார்கள், தாங்கள் சமைக்கவும் எங்களுடைய பிள்ளைகளின் வேலைகளை பார்த்தாலே போதும் என்று இருப்பார்கள். ஆனால் அது இல்லை. அவர்களுக்குள்ளும் திறமைகள் இருக்கும், அவர்களும் செயற்பட வேண்டும், அவர்களுக்குரிய ஓய்வு நேரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு திட்டமிடலே முக்கிய காரணமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. அதே போல நீங்கள் பல விடயங்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். அதில் மிக முதன்மையாக சொல்வதாக இருந்தால், இந்த ஸ்ரீலங்கா பெண் கிளப், இலங்கை பெண் கிளப்பில் நீங்கள் பதவியாக இருக்கிறீர்கள், அதாவது செயலாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள் இல்லையா? இந்த ஸ்ரீலங்கா பெண் கிளப் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது? உண்மையில் இது 2021ஆம் ஆண்டு, அதாவது கொரோனா காலத்தில் எல்லோருமே வீட்டில் இருந்தார்கள். ஆனால் இதன் ஸ்தாபகர் திருமதி வித்தகர் மஷூரா ஷுஹூர்தீன் அவர்கள், எங்கள் இலங்கையில் உள்ள முஸ்லிம் பெண் எழுத்தாளர்கள் எல்லாம் இலைமறைக்காயாக உள்ளார்கள், அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களுக்கு களம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய திறமைகள் வெளிக்காட்ட வேண்டும் என்ற நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டது தான்
இந்த ஸ்ரீலங்கா பெண் கிளப். ஆனால் தற்பொழுது அதில் 100க்கும் மேற்பட்ட பெண் கவிதாயினிகளாகட்டும், நிறைய ஆளுமைகள், அதில் ஆசிரியர்கள், அதிபர்கள், நகரசபை உறுப்பினர்கள், நிறைய நல்ல பதவிகளில் வைத்தியர்கள் கூட உள்ளார்கள், பல வைத்தியர்கள். அப்படியானவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆற்றல்களை வளர்த்து கொள்ளவும், அதாவது அவர்களால் செய்ய முடியாததை இங்கு கற்றுக்கொள்ள இலக்கியத்தில் நிறைய விடயங்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, இந்த பெண் கிளப் என்பது ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 24 நிகழ்ச்சிகள் வளமையாக நடைபெறும். அதில் நாங்கள் மொழிபெயர்ப்பு கவிதைகள், அதாவது எங்களுடைய கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. எங்களுடைய போஷகர் ஒருவர் நியூசிலாந்தில் உள்ளார், மரீனா இல்ஷாஃபி அவர்கள். அது ஒரு நாளைக்கு, அல்லது எங்களுடைய படைப்புகளை ரசனை குறிப்புகள் செய்வார்கள், அல்லது சமையலறை பாடல்கள், இன்னும் வேற்றுமொழி கவிதைகளே ரசன குறிப்புகள், இப்படி ஏராளமான கிட்டத்தட்ட 24 நிகழ்ச்சிகள் அரங்கேறுகின்றன. இதன் மூலம் நாங்கள் பட்டை தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியாத விடயங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதைத்தான் கூற வேண்டும். அதே நேரம் எங்களுடைய மாநாடுகள், இதுவரை நாங்கள் 3 மாநாடுகளை சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு இப்பொழுது 4வது மாநாட்டை அடுத்த மாதம் திருகோணமலையில் நடத்துவதற்கு எண்ணி இருக்கின்றோம். அத்தோடு எங்களுடைய ஸ்ரீலங்கா பெண் கிளப்பில் அவரி என்ற சஞ்சிகை 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளிவருகிறது. இதுவரை 11 புத்தகங்களை வெளியிட்டுள்ள அவரி சஞ்சிகைகள் வெளிவந்து சிறப்பிதழ் அடுத்த மாதம் வெளிவர இருக்கின்றது. அதே நேரம் வேறு சிறுகதை, கவிதை புத்தகங்கள், மொழிபெயர்ப்பு கவிதை, அப்படியான புத்தகங்கள் கூட வெளியிட்டுள்ளோம். ஆகவே இந்த ஸ்ரீலங்கா பெண் கிளப் இதனுடைய 4வது மகாநாடு திருகோணமலையில் இடம்பெற இருக்கின்றது இல்லையா? அது மாத்திரமன்றி இலைமறை காய்களாக இருக்கின்ற இஸ்லாமிய பெண் எழுத்தாளர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களுடைய திறமையும் உலகிற்குமே எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக பிரதானமாக இந்த ஸ்ரீலங்கா பெண் கிளப் ஆனது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதனூடாக சஞ்சிகை கூட வெளிவருகின்றது இல்லையா? இந்த சஞ்சிகையினூடாக நீங்கள் குறிப்பிடத்தை போன்று சில மொழிபெயர்ப்பு கவிதைகள், ரசனை குறிய கட்டுரைகள், இப்படியான விடயங்கள் எல்லாமே இடம் பிடிக்கின்றன. புதிய உறுப்பினர்கள் யார் வேண்டுமாக இருந்தாலும் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஆம், உண்மைதான். எங்களுடைய தலைவியின் வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் குறிப்பிடுகிறேன். அவருடைய இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டால் அவர்களை பற்றிய விடயங்களை அறிந்தவுடன் அவர் எங்களுடைய குழுமத்தில் இணைத்துக் கொள்வார். ஆகவே எழுத்தாளர்கள் மாத்திரம்தான் இந்த ஸ்ரீலங்கா பெண் கிளப்பினூடாக அவர்கள் இணைந்து கொள்ள முடியுமா, இல்லாவிட்டால் சமூக ஆர்வலர்கள் கூட இணைந்து கொள்ளலாமா? ஆம், உண்மையான முக்கியமான கேள்வி. என்னென்னா, உண்மையில் எல்லாரும் நினைக்கிறார்கள் இலக்கிய ஆர்வலர்கள் எழுத்துத்துறை மாத்திரமா. இல்லை, இங்கு எழுத்துத்துறையையும் தாண்டி இன்று பெண்கள் நிறைய விடயங்களில் நிறையவே வெற்றி கொண்டுள்ளார்கள். அதே நேரம் மேக்கப் கலையாகட்டும், அலங்காரம், மற்றது சமையல் கலையில் நிபுணர்கள், இப்படியான ஆளுமை உள்ளவர்கள் என்பதை விட திறமை உள்ளவர்கள் இங்கு வந்தால் ஆளுமையர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பது தான் உண்மை. சரி, அதே போலத்தான் இந்த நாங்கள் பேசுகின்ற போல ஸ்ரீலங்கா பெண் கிளப் யார் வேண்டுமாக இருந்தாலும் நீங்கள் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். சமூக ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், பெண்கள் யாரெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ கண்டிப்பாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதனூடாக உங்களுடைய திறமைகள் முழு உலகிற்கே தெரியக்கூடியதாக இருக்கும். இந்த கிளப்பை பொறுத்தவரையில் 4வது மகாநாடு திருகோணமலையில். சற்று விரிவாக சொல்லுங்கள், ஒவ்வொரு மகாநாடும் எப்படியான அந்த தொனிப்பொருளின் அடிப்படையில் இடம்பெறுகின்றது? வருகின்ற 4வது மகாநாடு தொடர்பிலாகவும் கூறுங்கள். அதாவது முதலாவது மகாநாடு எங்களுடைய நீந்தவூர் தோம்பு கண்டத்தில் இடம்பெற்றது. கவிதை இனிகள் கிட்டத்தட்ட 65 பேரும், மற்ற பிரதம அதிதிகள் நிறைய பேர். அதே நேரம் எங்களுடைய சுட்டு விரல் என்ற இந்த புத்தகமும் 65 கவிதா இனிகள் கலந்து கொண்டு எழுதிய கவிதை புத்தகமும் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் அதே தினம்தான் அவரி என்ற சஞ்சிகை வெள்ளோட்டமிடப்பட்டது. இது உண்மையில் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் இதனை செய்து கொண்டு வருகிறேன். மாதத்தில் 2வது புதன்கிழமை. அதே நேரம் இந்த அவரி சஞ்சிகையும் அன்று வெளியிடப்பட்டது. சரி, அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் கேமராவிற்கு காட்டலாம், அந்த சஞ்சிகையை நாங்கள் காண்பிக்கலாம். அவரி, இந்த அவரியில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன? அவரியில் காத்திரமான தலைப்புகளில், அதாவது மருத்துவம், சிறுகதை, தொழில்நுட்பம்,
கவிதைகள், அப்படியான விடயங்கள், அதாவது சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் என்னென்ன விடயங்கள் தருகிறதோ அவர்கள் தரும் தலைப்புக்கு, அதாவது எமது ஸ்தாபகர் சில தலைப்புகளை தருவார், அந்த தலைப்புகளுக்கேற்ப எங்களுடைய ஆக்கங்கள் இடம்பெறும். சரி, சுட்டு விரல் இந்த நூல் சம்பந்தமாக கூறுங்கள். இந்த சுட்டு விரல் ஆரம்பத்தில், அதாவது எமது அமைப்பு ஆரம்பித்த புதிதிலேயே சற்று நேராக கேமராவுக்கு தெரியும்படியாக காண்பித்தார். ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட 65 கவிதாயினிகள் தங்களுடைய கவிதைகளை எழுதிய முதலாவது வெளியீடு, எமது ஸ்ரீலங்கா பெண் கிளப்பின் முதலாவது வெளியீடாக இந்த சுட்டு விரல் தான் இருக்கின்றது. அதே போன்று உலகம் முழுவதும் எங்கள் கதைகள். ஆமாம், இந்த உலகம் முழுவதும் எங்கள் கதைகள் என்பது எங்களுடைய பெண் கிளப் ஆளுமைகள் சிறுகதை போட்டி ஒன்று வைக்கப்பட்டது. அதில் எழுதியவர்கள், பங்கு பற்றியவர்களின் அனைவரது சிறுகதைகளும் தான் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. சரி, அதே போன்று இமயம் தழுவும் இறக்கைகள் எங்களுடைய நிகழ்ச்சிகள், அதாவது முதலாவது புதன்கிழமை மொழிபெயர்ப்பு கவிதை நடைபெறுகிறது. அது நான் ஏற்கனவே கூறியது போல் எங்களுடைய போஷகர் ஒருவரான கலாநிதி மரீனா இலியாஸ் எங்களுடைய கவிதைகளை, எங்கள் அமைப்பின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த கவிதைகள் 22 கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. அதே போன்று அடுத்தடுத்த நூல்களையும் நாங்கள் காண்பித்து இந்த அவரே 4வது அவரிதான் எங்களுடைய 2வது மாநாட்டில் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டு வைக்கப்பட்டது. இது ஒளிவில் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அதே நேரம் எங்களுடைய ஆளுமைகள், அதன் பிறகு இலக்கிய துறைக்கு பிரவேசித்த ஒவ்வொரு ஆளுமைகளின் ஆண்டிற்கேற்ப ஒவ்வொரு புத்தகங்களும் வெளிவருகின்றது. அவர்கள் தான் அட்டை படத்தை சற்று நாங்கள் ஆறுதலாக காண்பிக்கலாம். அவர்கள் தான் அட்டை படத்தை அலங்கரிக்கின்றனர். இவர் தான் எமது பெண் கிளப் ஸ்தாபகர் திருமதி மஷூரா ஷுஹுர்னி. இது இறுதியாக வந்த அவரி. அடுத்து 12வது சிறப்பிதழ் அடுத்த மாதம் வெளியிடப்பட உள்ளது. அடுத்த பெண் கிளப்பினுடைய அந்த 4வது மகாநாட்டின் பொழுது அடுத்த 12வது அந்த சிறப்பிதழ் வெளியிடப்பட இருக்கின்றது இல்லையா? 4வது மாநாடு குடும்ப கட்டமைப்பை பேணுபவளே ஆற்றலுள்ள ஆளுமை பெண் என்ற தொனிப்பொருளில் கிட்டத்தட்ட 85க்கும் மேற்பட்ட கவிதாயினிகள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி திருகோணமலை ஜூப்ளி மண்டபத்தில் நடைபெற உள்ளது. டிசம்பர் 7ஆம் தேதி. ஆகவே இப்படியான திறமை வாய்ந்த பெண் எழுத்தாளர்கள், மறைக்காய்களாக இருக்கின்ற எழுத்தாளர்களை பொறுத்தவரையில் இந்த அமைப்பினூடாக அவர்கள் நூல்களை வெளியிடுவதற்கோ இல்லாவிட்டால் அவர்களுடைய எழுத்துத்துறைகளை வளர்ப்பதற்கோ அவர்கள் முனைகிறார்கள் இல்லையா? ஆகவே இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பலருக்கும் இருக்கும். ஆக்கங்களை எழுதி வைத்திருப்பார்கள், ஒரு நூலாக வெளியிடுவதற்கு அவர்கள் சற்று இந்த பொருளாதார ரீதியான நிலையில் பின்தங்கியதாக இருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்ட உதவிகளும் செய்யப்படுகின்றனவா? இதுவரை நாங்கள் அது பற்றி நாங்கள் சிந்தித்து கொண்டுள்ளோம். அடுத்த வருடம் எங்களுடைய, அதாவது ஒரு சில விடயங்களை நாங்கள் முன்வைத்துள்ளோம். அதன்படி நாங்கள் எங்களுடைய அமைப்பில் புத்தகங்களை வெளியிடுவதற்கு சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் எங்கள் அமைப்பிலேயே புத்தகங்களை வெளியிட எண்ணியுள்ளோம். இதன் பிறகு யாரும் அந்த வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்ள மாட்டார்கள் என நினைக்கின்றோம். சரி, அதே போல நாங்கள் பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். ஒரு ஆளுமை மிகுந்த பெண் ஒருவர் தான் எங்களோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார் என்று நான் அறிமுகத்திலேயே கூறியிருந்தேன் இல்லையா? உங்களை பொறுத்தவரையில் இப்படியான ஒரு பெண்ணானவள் வீட்டிலிருந்து வெளியில் சென்று சாதிக்க பிறந்தவளாக மாற்றப்படுகிறார்களாக இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பலரும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக பெற்றோர்களை தாண்டி அடுத்ததாக திருமணம் என்று வருகின்ற பொழுது கணவர், குழந்தைகள் இவர்களுடைய அந்த ஒத்துழைப்பானது மிக மிக அவசியம். ஆகவே நீங்கள் இந்த நிலையில் இருப்பதற்கு உங்களுக்கு பிரதானமான காரணகர்த்தாக்களாக இருப்பவர்கள் யார்? நிச்சயமாக என்னுடைய கணவர் என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையில் நான் வீட்டில் இருக்கும் பொழுது, திருமணத்திற்கு முன்பு எங்களுடைய குடும்பத்தில் எல்லோருக்குமே இந்த இலக்கிய ஈடுபாடு இருந்தது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அதை எங்களுக்கு வழி நடத்துவதற்கு ஒரு போதிய ஒரு தகைமையோ அல்லது அதற்கு வழிகாட்டலோ இருக்கவில்லை. ஆனால் என்னுடைய தந்தையார் எப்பொழுதுமே நாங்கள் எழுத்துத்துறையில் இருக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும், ஆளுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே கூறுவார். அது அவருடைய எண்ணமோ தெரியாது. நான் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ள உள்ள திறமைகளை இனங்கண்டு எப்பொழுதுமே கணவர் எதையாவது செய்யுங்க என்று தான் என்னை எப்பொழுதுமே ஊக்கமூட்டுவார். அதாவது நாங்கள் ஒரு குடும்ப தலைவியாக சமைத்தோம், பிள்ளைகளை பார்த்தோம், வீட்டை துப்புரவாக்கினோம், அதையும் தாண்டி உங்களால் சாதிக்க முடியும். ஏனெனில் அவருடைய வேத வாக்கியம் எடுக்கொள்ளும்
முடியும் என்ற வார்த்தை தான் எப்பொழுதுமே கூறுவார். முடியாது என்பது அகராதியிலிருந்து ஆற்றி விடுங்கள். அவருடைய ஒத்துழைப்பும் அவருடைய ஊக்கமும், அதே நேரம் என்னுடைய 2 குழந்தைகள், எனக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள், அவர்களும் போதிய அளவு எனக்கு எந்த விடயங்கள் ஆனாலும் அதனை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். எப்பொழுதும் இதை வேண்டாம் என்று தடுப்பதை விட இதை நீங்கள் இப்படி செய்யலாம் என்று இன்று வரும் பொழுதும் கூட என்னுடைய மகள் இதையும் விட நீங்கள் இன்னும் அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், இதையும் சொல்லலாம் என்று தான் எனக்கு கூறுவார். அந்த சப்போர்ட் தான், அந்த எனக்கு ஒத்துழைப்பு தான் நான் இந்த அளவுக்கு சாதிக்குவதற்கு காரணமாகிறது. சரி, உங்களுடைய இந்த சாதனை பயணத்தில் ஏதாவது சவால்கள் நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்றீர்களா? சவால்கள் என்று கூறும் பொழுது அதிகமாக நான் உண்மையில் அப்படி எதிர்கொள்ளவில்லை. எல்லோருமே பாராட்டுபவர்களாகத்தான், என்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோருமே பாராட்டுபவர்களாகத்தான் இருந்தார். ஆனால் ஒரு சில நேரங்கள் எங்களுடைய உடம்போ அல்லது நேரமோ இது ஒரு சில விடயங்களுக்கு என்னால் போக முடியாத கட்டங்கள் ஏற்படுவது உண்டு. அந்த நேரம் மனதளவில் தான் நான் அதாவது கொஞ்சம் உடைந்து போனாலும் எங்களுடைய வீட்டார் எல்லாம் எப்பொழுதுமே உடைந்து போக விடுவதே இல்லை. உங்களால் முடியும், இதெல்லாம் இதுவும் கடந்து போகும், அதை நான் தார மாத்திரமாக எடுத்திருக்கிறேன் என்று. அதனால் எனக்கு எதுவும் அதை பெரிதாக நான் எடுப்பதில்லை. அதுதான். விமர்சனங்களை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? விமர்சனங்கள் என்னை செப்பனிடுவதாகத்தான் இருக்கிறேன். ஒரு சில எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்வதுண்டு. ஆனால் அதில் என்னை குறை கூறி இருந்தாலும் ஏன் அந்த குறைக்கு காரணம் என்ன, அதில் என்னுள் இருக்கின்றதா என்று பார்த்து அதனை நான் திருத்திக் கொள்ளத்தான் பார்ப்பேன். ஸோ அதனால் எனக்கு அது விமர்சனம் என்னை புடம் போடுவதாகத்தான் இருக்கும். சரி, இதுவரை உங்களுடைய இந்த சாதனை பயணத்தில் இனிமேல் நீங்கள் சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று ஒரு கனவாக இருக்கின்ற விடயம் என்று சொன்னால் எதை சொல்வீர்கள்? கனவாக இருப்பதென்றால் நான் புத்தகங்கள் இதுவரை வெளியிடவில்லை. அதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்து புத்தகங்கள் வெளியிட வேண்டும். இன்னும் என்னை வளர்த்து கொள்ள வேண்டும். இலக்கிய உலகிலாகட்டும், சமூக சேவைகளாகட்டும், இன்னும் என்னை வளர்த்து கொண்டு என்னை பலர் முன்னுதாரணமாக எடுத்து இன்னும் இந்த துறைக்கு எங்களுடைய பெண்கள் வர வேண்டும், அப்படி என்று தான் நான் நினைத்துள்ளேன். நிச்சயமாக. கட்கஸ்தோட்டை திருமதி ஷாமேன் நிசாம்தீன் என்று சொன்னால் உங்களுடைய ஆரம்பம் ஒரு ஆங்கில ஆசிரியையாகத்தான் இருந்திருக்கின்றது இல்லையா? இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் பெண்களை பொறுத்தவரையில் இந்த ஆங்கில கல்வியினுடைய முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கின்றது? உண்மையில் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் உண்டு. நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் ஆங்கிலம் ஒரு அறிவென்று. அது ஒரு மொழி தான். ஏனெனில் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது கூட ஆங்கில கல்வி தான் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உண்மையில் நான் படித்தது தனி தமிழ் உயர்தரம் வரை, அதன் பிறகு ஜிஏக்கும் செய்தது தான் தமிழ் மொழியில் தான். அதுதான் என்னுடைய விருப்பமான மொழியாகவும். இது ஆங்கில ஆசிரியையாக இருந்தாலும் அது என்னுடைய கணவரின் விருப்பத்தின் பேர் நான் ஆங்கில ஆசிரியர். அதே நேரம் என்னுடைய தந்தையும் அதை பற்றி விரும்பியிருந்தார். ஆனால் உண்மையில் மொழி கட்டாயமாக இன்று சர்வதேச மொழியாக கணிக்கப்படுகின்ற ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும். தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது இந்த ஆங்கில கல்வி இருந்தால் எந்த ஒரு அதாவது அவர்களுக்கு தரப்படும் ஒரு ஃபார்ம் ஆகட்டும், அதாவது மற்றவர்களோடு தமிழ் தவிர்ந்த ஏனையோர்களோடு கதைக்கும் பொழுதும் எதையும் சமாளிக்கும் ஒரு தைரியம் ஒன்று இந்த ஆங்கில கல்வி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வருகிறது. அது உண்மையில் கட்டாயம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அது மாத்திரம் தான் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்பது தான் தவறாக இருக்கின்றது. நிச்சயமாக ஆங்கிலம் மாத்திரம்தான் தேவை என்பது தவறு. மும்மொழி தேர்ச்சி எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை மும்மொழி தேர்ச்சி என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையை செவ்வனே நாங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் குறிப்பிடுங்கள், உங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் செய்த சேவைகளுக்காகவும் உங்களுடைய திறமைகளையும் பாராட்டி பல விருதுகளை நீங்கள் தன்னகத்தை பெற்றிருக்கிறீர்கள். இவை சம்பந்தமாக கூறுங்கள். என்னுடைய அதாவது பாடசாலை காலத்தில் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, பாடல் போட்டிகளில் பல பெற்றுள்ளேன். அதன் பிறகு இலக்கியத்துறையில் வந்தாலும் ஒரு நீண்ட இடைவெளி நான் திருமணத்தின் பின் வெளிநாட்டில் இருந்ததனால் இடம்பெற்றது. அதற்கு பிறகு குழந்தைகளின் கல்வி முடிந்த பிறகு தான் நான் இந்த இலக்கிய உலகுக்கு மீண்டும் நான் பிரவேசித்தேன். ஏனெனில் ஒரு தாயாக மனைவியாக இருக்கும் பொழுது குடும்ப விடயங்கள் முக்கியமானது. அதன் பிறகு நான் அண்மையில் கனடா சர்வதேச பெண்கள் விருது அதில் எனக்கு கிடைத்தது. அதே நேரம் ஸ்ரீலங்கா பெண் கிளப்பில்
நிறைய அதாவது நிறைய விடயங்களுக்கு அந்த புத்தக வெளியீடு 2 முறை அவரே ஆசிரியையாக நான் இருந்துள்ளேன். அதற்காகவும் சிறந்த செயற்பாட்டாளராக அது அப்படியான விருதுகள் கிடைத்துள்ளன. அதே நேரம் மனித உரிமைகள் திணைக்களத்திலிருந்தும் எனக்கு விருதுகள், மலையக ஒரு கலாமன்றம் ஒன்று இருந்தது, அங்கும் எனக்கு விருதுகள் கிடைத்துள்ளன. அதே போல ஏனைய சஞ்சிகைகள், அதே போன்று அமைப்புகளினூடாக நீங்கள் செய்கின்ற சேவைகள், நீங்கள் வகிக்கின்ற பதவிகள் சம்பந்தமாகவும் குறிப்பிடுகிறேன். அனைவரும் இப்பொழுது தெரிந்திருக்கக்கூடிய துணிந்தெழு ஸ்கை தமிழ் அமைப்பு தெரிந்திருக்கும். அதன் ஸ்தாபகராக திரு பாசித் அவர்கள் இருக்கின்றார். அவர் சம்மாந்துறையை சேர்ந்தவர், தற்பொழுது கட்டார் நாட்டில் இருக்கின்றார். அவரின் கீழ் ஸ்கை தமிழ் நிகழ்ச்சி, அதாவது அண்மையில் ஒளிவில் பல்கலைக்கழகத்தில் பிரம்மாண்டமாக 4வது வருடம் விருது விழாவும் நடைபெற்றது. அதில் இலங்கையில் உள்ள ஆளுமையுள்ளவர்களுக்கு விருதும் வழங்கப்பட்டது. அதே நேரம் அதில் கிட்டத்தட்ட நாங்கள் 36 சஞ்சிகைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அது ஒவ்வொரு மாதமும் சஞ்சிகைகள் வெளிவந்து கொண்டுள்ளன. அதே நேரம் அவர்கள் யூடியூபில் செய்திகள், முக்கியமான விடயங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். துணிந்தெழு சஞ்சிகை, இது எங்களுடைய ஆலோசகரில் ஒருவரானவர் நூர்லைன் நஜ்முல் ஹுசைன் அவருடைய இது ஆரம்பத்தில் வெளிவந்த புத்தகம். இது அங்கும் மாதம் எங்களுடைய துணிந்தெழு சஞ்சிகை வெளிவருகிறது. அதில் ஆசிரியர் குழு உறுப்பினராக நான் கலந்து கொண்டு இருக்கின்றேன். சரி, இப்படியாக உங்களுடைய பணிகள் சென்று கொண்டே இருக்கின்றன. நிகழ்ச்சியின் நிறைவாக நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது பெண்களுக்கு, சாதிக்க துடிக்கின்ற பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள். ஆமாம், அதே நேரம் பொண்ட் என்ற ஒரு சமூக அமைப்பில் நான் உபதலைவியாக இருக்கின்றேன். எவ்வளவு தான் நாங்கள் செய்தாலும் நாங்கள் போகும் இடத்திற்கு ஏதாவது ஒன்றை கொண்டு செல்ல வேண்டும். இது தற்காலிகமானது, எங்களை சுற்றியுள்ள இப்பொழுது பாராட்டுவார்கள், ஆனால் எங்களுடைய மறுமை என்று இருக்கிறது. அதில் நான் சமூக சேவையில் எனக்கு நிறையவே ஆர்வம் உண்டு. அந்த வகையில் பொண்ட் என்ற அமைப்பு உண்மையில் பெண்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். அதில் மூலம் நாங்கள் நிறைய பணிகள் செய்து கொண்டுள்ளோம். அதே நேரம் ஆளுமை உள்ள பெண்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொருவர் வீட்டில் ஒரு தாய்மார்களாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டியே வழங்க. உன்னால் முடியாது என்ற சொல்லை தவிர்த்து முன்னால் முடியும் எப்பொழுதுமே முடியும் என்ற வார்த்தை அவர்களுக்கு தார மந்திரமாகவே இருக்கட்டும். அதுவே அவர்களை ஒரு ஆளுமை உள்ளவர்களாக ஆக்கிவிடும். அதற்கென நேரத்தை ஒதுக்குங்கள். தங்களை வளர்த்து கொள்ள இப்பொழுது நிறைய விடயங்கள், ஊடகங்கள் ஆகட்டும், சமூக வலைத்தளங்கள் நிறையவே உண்டு. அதாவது ஒரு விடயத்தை செய்வதற்கு வெளியில் போக வேண்டும் என்று இல்லை. நிறைய பேர் சொல்வார்கள் வெளியில் போக வேண்டும். ஏனெனில் நான் என்னுடைய தனியார் பாடசாலை கூட நான் வீட்டில் இருந்தே தான் நான் செய்து கொண்டுள்ளேன். அதே நேரம் இப்பொழுது தான் நிறைய விடயங்கள் வீட்டில் செய்யலாம். அதே நேரம் ஆன்லைன் மூலமும் சம்பாதித்துக் கொள்ளலாம். உங்கள் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது அவர்களை ஒரு தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மாத்திரமல்ல, மற்றவர்கள் மீது சார்ந்திருக்கக்கூடியதாக. ஏனெனில் எங்களுடைய இப்பொழுது நடக்கும் காரியங்கள் எப்பொழுதுமே நாங்கள் மற்றவர்களை சார்ந்திருக்கும் பொழுது அவர்களுடைய சம்பாத்தியத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடும். ஆனால் பெண்களாகிய நாங்கள் தங்களுடைய காலில் நிற்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொள்பவர்களாக அவர்களை நீங்கள் உருவாக்கிவிட்டு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். இதுதான் நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களாகட்டும், என்னை சேர்ந்தவர்களாகட்டும் அனைவருக்கும் கூறுவது. நிச்சயமாக பெண்களை சாதிக்க துடிக்கின்ற பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள். அதையும் தாண்டி பெண்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அதுதான் மிக முக்கியமாக எங்களுடைய இறுதி வரைக்கும் வரப்போவது இந்த ஒழுக்கம். அது மிக முதன்மையானதாக இருக்கின்றது. இன மத மொழி பேதங்களை கடந்து நேத்ரா அலைவரிசை என்றுமே பெண்களுக்கும் சரி, சாதிக்க துடிக்கின்றவர்களுக்கும் சரி, களத்தினை அமைத்துக் கொடுப்பதற்கு என்றுமே பின் நிற்பதில்லை, என்றுமே முன் நிற்பது தான் எங்களுடைய நேத்ரா அலைவரிசை. அந்த வகையில் இந்த சிறப்பு கலந்துரையாடலினூடாக எங்களோடு இணைந்து கொண்டு, அதுவும் நீங்கள் கட்டகோஸ்தோட்டையிலிருந்து நீங்கள் இங்கு வந்து எங்களோடு இணைந்திருந்தீர்கள், உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். ஒரு ரசிகையாகவும் நாங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் உங்களுடைய பயணம் சிறப்பதற்காக வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. வணக்கம். உண்மையில் என்னை இன்று இங்கு செவி கண்ட பிரணீதா மற்றும் நேத்ரா அலைவரிசை அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதனோடு நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய தினம் இடம்பெற்ற அம்சங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய அம்சங்களாக அமைந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு பணியாற்றிய தொழில்நுட்ப உத்தியோகர்கள், கேமரா உத்தியோகர்கள், இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறார் பிரணீதா கோணேஸ்வரன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.